பிரைஸ் கர்த்தர் சோதரம். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு என்னன்னா சந்தோஷமா எந்திரிச்சு ஒரு ப்ரேயர் பண்ணி நம்ம காரியங்களை செய்தா எல்லாம் நன்மையாக நல்ல காரியங்களாகவே நடக்கும். அப்படிதானே? அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க ஒன்று புரிஞ்சுடுங்க. ஏசப்பா இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க எத்தனையோ நேரம் கேட்டிருக்கலாம், கேட்காதவங்க புதுசா இருக்கும். என்ன வார்த்தைன்னா, மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை, இந்த நாளில் அநேகர் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. இதெல்லாம் யாருக்குன்னே அந்த சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி காலத்திலேருந்தே சொல்றாங்க, மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு. அன்பு தேவ பிள்ளைகளை ஒன்று மட்டும் புரிஞ்சுருங்க. அந்த காலத்திலேருந்து பழைய காலங்கள்லேருந்து இந்த நாட்கள் வர மனம் திரும்புங்கள்னு ஏன் சொல்றாங்கன்னா, அநேக பேர் தங்களுடைய பாவங்களை அசுத்தங்களை விட்டு வெளியே வர முடியாம சாக்கடைக்குள்ள பன்றிகள் பார்த்துருக்கீங்களா? பன்றிகளுக்கு சாக்கடையை பார்த்தா ரொம்ப ஹாப்பி. அந்த பன்றிகள் சாக்கடையை பார்த்தா ஜாலியாக விளையாடும். அதே இது ஒரு ஆட்டுக்குட்டியை பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டி ஒரு தடவை சாக்கடையில் போய் விழுந்துட்டுன்னா அதுக்கு உடம்புல உள்ள அப்படியே அந்த சாக்கடை பட்டிருக்கனால ஒரு செவரு ஓரமா என்ன செய்யுமா, லேசா அதுக்கு மேலே தேய்ச்சி அதுக்கு வாடை அசுத்தங்களை மாற வர தேய்ச்சிட்டே இருக்குமா. நம்ம வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஏன் அன்று சொல்றாருன்னா, இந்த உலகம் கடல் மாதிரி, உங்க பாவம் ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி இருக்குது. மொபைலில் நல்லதும் பார்க்கலாம், கெட்டதும் பார்க்கலாம். அப்படிதானே? நல்லதுக்கு தான் யூஸ் பண்ண அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் மனுஷன் எப்படி அதை தந்திரமாக எப்படி மிஸ்யூஸ் பண்ணலான்னு தான் ஜனங்கள் அதை வச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் இல்லை, சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், சரியா? அதே போல் மீனுக்கு என்னதான் கடலுக்குள்ள மீன் இருந்தாலும் அதுக்கு உள்ள உப்புத்தன்மை இல்லை. அதே மாதிரி தான் இந்த உலகத்துக்குள்ள சாக்கடை அசுத்தங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம யாரை போல இருக்கணும்? ஒரு ஆட்டுக்குட்டிய மாதிரி, ஒரு மீனை போல இருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அதான் ஜீசஸ் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இது எத்தனையோ இடங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம ஃப்ரெண்டு மாதிரி சொல்றான், ஒரு ஆண் ஃப்ரெண்டோ இல்லை பெண்ணோ யாரோ ஒரு ஆள் சொல்லலாம். ஆனா எத்தனை பேர் சொல்லலாம்? அம்மா மாதிரி சொல்லலாம், அப்பா சொல்லலாம், எத்தனையோ நான் சொந்த பந்தம் சொல்லலாம். ஆனா நம்ம தலையில ஏறுமா? உள்ளேயே போகாது. ஏன்னா நம்ம வயசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஐயோ இந்த ஸ்டேஜில் தானே அனுபவிக்கணும், அடுத்த ஸ்டேஜ் சாகக்கூடிய ஸ்டேஜ் அப்போ பார்த்துக்கிடலாம். ஆனா நைட்டு நம்ம தூங்கிட்டு காலையில எத்தனை பேர் நம்ம கூட படிச்சவங்க பழகுனவங்க சொந்த பந்தவங்க இருக்கிறாங்களா? நம்ம அதிகமாக நேசிச்சிருப்போம், அவங்க இருக்கிறாங்களா? காணவே இல்லை. தேவ பிள்ளைகளே, மண் மறைஞ்சிட்டாங்க. எத்தனை பேர் இல்லை? நம்மளை உயிரோட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உயிரோடு வச்சிருக்கிறாருல்ல, அவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? நம்ம நன்றியே சொல்ல மாட்டோம். நம்ம யாருக்கு நன்றி? அதான் சொல்லுவாங்க, நாய்க்கு கூட நன்றி உள்ளது. அல்லேலூயா. நாய் கூட ஒரு நேம் சொன்னா அப்படியே வாழாட்டம், மீன் படைக்கிறவர் படைச்சிட்டு வரோம், அது நன்றி உள்ளது. ஒரு டேம் என்ன செய்யுதுன்னா, அந்த தண்ணி நிறைய அந்த ஏரியில நிறைஞ்சு பாய்ஞ்சிட்டு இருக்கு. அதை பாதுகாத்த அந்த ஏரியில உள்ள வாட்ச்மேன் திடீர்னு டேம் உடைய போகுதுன்னு சொன்னா வாடி வராரு. ஐயா அம்மா ஒரு வீடு விட வராரு. நைட்டு நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா அந்த டேம் உடைய போகுது, குடும்பமா எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னா யாருமே போகல. இவன் ஒரு பைத்தியக்காரன் டேம் உடையுது, அது உடையுது, இது உடையுது. நம்ம இப்பதான் சினிமா பார்த்துருக்கோம், சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா தூங்கி நல்லா ஒரு காலையில இருந்து நல்லா வேலை செஞ்சிருக்கோம், அசந்து தூங்கணும். இந்த நேரத்துல போய் டேம் உடைய போகுதுன்னு அப்படி சொன்னோன்னே அந்த கொஞ்சம் பேர் என்னன்னா, ஐயோ டேம் இந்த வாட்ச்மேனுக்கு தெரியாம இருக்குமா, எட்ரா போட்டது சரி, முழு குடும்பத்தோட என்ன இருக்குதோ இல்லையோ புறக்கிட்டு ஓடிட்டானுங்க. ஆனா ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சிட்டோம், நம்ம கொஞ்சம் சோர்ந்து தூங்கக்கூடிய நேரத்துல ஐயோ நம்ம இந்த உலகத்துல எல்லாம் பயங்கரமா இப்பதான் நல்ல ஒரு படம் பார்த்தோம், இப்போ ரொம்ப கண்ணெல்லாம் கஷ்டமா இருக்குது. நம்ம தூங்க நேரத்தில் இந்த பைத்தியக்காரன் நம்மளை இப்படி டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லிட்டு அவனை திட்டுனவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஓடுனவன் தப்பிச்சுட்டான். ஆனா திட்டுனவங்க அந்த டேம் ஏறி உடஞ்சி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டு. அதே மாதிரிதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு எத்தனையோ வருடங்களா ஜனங்கள் சொல்லிட்டே வராங்க. அவங்களாம் பைத்தியக்காரங்களா, மெண்டலா? இல்ல தேவ பிள்ளைகளே, அவங்கவுங்க படிப்புல டாக்டரேட் முடிச்சவங்க, பெரிய எஜுகேட்டட். யாரு இதை கீழ்படுகிறேன்னா, சிலவங்க சொல்லுவாங்களா, படிச்சு முட்டாள்கள். எஜுகேட்டடா இருப்பாங்க, கண் இருந்தும் அவங்க வேற லெவல்ல இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் ஒவ்வொரு மனுஷர்களும் அதான் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறாங்க. அதான் காது உள்ளவன் கேட்க கடவான் பைபிள் போட்டிருக்கு தேவ பிள்ளைகளே. நல்ல காது இருந்துன்னா நம்ம கேட்கணும். நல்லதை ஒரு மனுஷன் சொன்னா அதை கேட்கணும், கெட்டதை சொன்னா கேட்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லுங்க, பிள்ளைகளை நம்ம என்ன சொல்றோம், மக்களே இந்த இடத்துக்கு நீ போகாத, சரியில்லாங்க விஷப்பூச்சிகள் இருக்குது, இந்த இடத்துல போனா கெட்ட ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்காங்க, போகாத மக்களே, நீ இந்த இடத்துல போனா சரியாகாது, அந்த ஏரியா சரியில்லை சொல்லுவோமா இல்லையா? நீ இதை சாப்பிட்டா உடம்பு கெடுது மக்களே, அடிக்கடி தேவையில்லாம இந்த நூடுல்ஸ், தேவையில்லாம இந்த கவரை பேக்கிங் பண்ணக்கூடிய சாகத்தை சாப்பிடாத. அதை என்னதான் போராடி பார்த்தா நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படியே நம்ம ஒரு கவர் பேக்கெட் கொடுத்தாலும் அதை என்ன செய்வோம், அது கவர் உள்ள பேக்கெட்
கேட்கறதுன்னா, நம்ம அந்த பேக்கெட்ல உள்ள எல்லாத்தையும் பண்டங்களை எடுத்து வெளியே போட்டுட்டு ஏதோ நல்ல நம்ம வீட்டில் உள்ள சிப்ஸ் மாதிரியோ ஏதோ ஒரு பொட்டடோ ஏதோ ஒன்று பொரிச்சு வறுத்து உள்ள வச்சு அப்படி கொடுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம கெட்டு போனாலும் நம்ம பிள்ளைகள் குவாலிட்டியா இருக்கணுமே, நம்ம வந்த வழிகள் தவறா இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே. அப்படிதான் ஒரு நல்ல தகப்பன் தாய் யோசிக்கும் போது, வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்படி என்று சொன்ன ஆண்டவர் நம்மள நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாரா? நீங்களும் நானும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம செய்யற தவறுகள் சில வியாதிகள் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். நம்மளை புரிஞ்சு கொள்ளாத ஒரு மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், யாரும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஏன்னா அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறாரு, தாயா இருக்கிறாரு. உலக உறவுகள் எல்லாம் அம்மா அப்பா இந்த உலகத்துக்கு கடந்து போயிடுவாங்க. நம்மளும் அம்மா அப்பா, நம்ம பிள்ளைங்கள் அடுத்த வரும், அவங்களுக்கும் பிள்ளைகள், அவங்களும் கல்யாணம் முடிப்பாங்க அம்மா அப்பா. அதான் மாயையும் அதான் மாயை எல்லாம் மாயை. இந்த உலகத்துல எல்லாமே மாயான நாட்கள். இந்த நாட்களை சுக ஜீவிதமா வாழ்க்கணும். கிடைக்கிற நாட்களை அப்படியே அடிச்சு பொழிக்கணும், சூப்பரா வாழணும். எவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, என் வாழ்க்கை, என் லைஃப், என் சேலரி, என் பணம், நான் கஷ்டப்படுறேன், நான் உழைக்கிறேன். அப்படியே நம்ம வாழ்ந்து அநேக வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வேதனை, கண்ணீர். ஏன்னா உடனே தெரிய மாட்டுது. வாழ்க்கை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆகா இப்படி இதுதான் லைஃப் லாங் போகணும்னு நினைக்கிறாங்க. எப்போ எந்த ஆக்சிடென்ட், எந்த ஆபத்து, எந்த கொடூரமான வியாதிகளை மாட்டி போறோம்னு தெரியல. கவனமா இருங்க, மனம் திரும்புங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது தவறு இருந்தா, ஆண்டவரே எனக்கு இறக்க செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. இறக்க செய்வார். மற்றவங்களை அற்பமா நினைக்காதீங்க, மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்டே தப்பு இருக்கும்போது மற்றவங்களை குறை சொல்லாமா? அந்த தப்பை நீங்க திருத்திக்கணும். அதுக்கு மாதிரி தான் மற்றவங்களை உபதேசம் பண்ண முடியும். சரியா? இன்னைக்கும் வேதத்தில் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்துருக்காரு உங்களுக்கு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்தந்த காரியத்துல நான் மனம் திரும்பி இருக்கேனா? ஆண்டவரே, பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு அபகரிக்க கூடாது. மற்றவங்க காசு ₹1 கூட நம்ம அக்கௌண்ட்ல இருந்தாலும் நம்ம இருதயம் துடிக்கணும், ஐயோ இது அடுத்தவங்க காசு. அதான் மனம் திரும்புதல். ஏதோ இத்தனை ஆண்டுகள் ஏதோ தவறு செஞ்சிட்டீங்க, விபச்சாரம், வேசித்தலம், கொலை, பொய், பித்தலாட்டம், குடும்பத்துக்கு உள்ளேயே வெளியிலேயே செஞ்சிருக்கலாம். ஆனா கடவுள் என்ன செய்யறத, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அன்பு மகனே, மகளே, இனி பாவம் செய்யாதே. இந்த செய்தி கேட்டவரும் நீங்க மனம் திரும்பலன்னா, ஒருவேளை நான் சொல்றதுனால இல்ல இன்னொரு ஆள் மூலியம் சொல்ல கேட்கப்படும். ஆனா யாரை கொண்டாவது நீங்க எல்லாம் கேட்கிற நீங்களாம் ரொம்ப நல்லவங்க தேவ பிள்ளைகளே. நம்ம யாரும் கெட்டவங்க கிடையாது, நம்ம யாரும் மிருகங்களும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் படைத்த எல்லா மனுஷிகளும் நல்லவங்க தான். ஆனா நமக்கு அந்த கூட்டுக்கட்டுகள் சொல்லுவாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாத ஜனங்களோடு பழகும் போது நம்ம சில தவறுகளை பண்ணிடுறோம். ஆனா உணர்வடையும், கடவுளே எங்க அம்மா அப்பா நல்லவங்க, ஆனா நான் இப்படி இருக்கிறேனே. யோசித்து பாத்தீங்களா? நீங்க ரொம்ப நல்லவங்க, ஆனா நம்ம சில தவறு தான், சில பாவம் தான், இதை விட்டு வெளியே வர முடியல. இதை தப்பு பண்ணலாட்டி எனக்கு தூக்கம் இல்லையே, நான் அப்படி இருக்கிறேனே, எப்படி இருக்கிறேனே, மன அங்கலாய்ப்பு, மன டிப்ரெஷன், ஒரே மன அழுத்தம், எல்லாத்திலும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. உங்க மனம் திரும்புகளை ஜெபிப்போமா? நீங்களும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. அன்பு தேவதா, அன்பு இயேசுப்பா, இந்த அருமையான வேளையில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னீங்கப்பா. இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட கொடூரமான பாவங்கள், சாபங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா காரியத்திலும் விடுதலை பெறவ ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மனம் திரும்ப எந்தெந்த காரியத்தில் விட்டு வெளியே வர முடியலன்னு ஏங்குகிறாங்களோ அவங்க இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த செய்தியை பார்க்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக நீர் இரக்கம் செய்யுங்கப்பா. இவங்க வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல், பாவத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதல், ஆண்டவரே ஒவ்வொரு போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்து ஒரு விடுதலை, ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே தாகத்தோடு உடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதல் கிடைக்காதா? ஒரு விடுதலை கிடைக்காதா? ஒரு போராட்டத்துல ஒரு விடுதலை கிடைக்காதா? பிரச்சனைகள் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகாதா? எவ்வளோ காரியத்தை இவங்க மனசுக்குள்ள வச்சு புழுங்கி போய் ஆண்டவரே வெந்து போய் நொந்து போய் ஆண்டவரே இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. இவர்கள் மனம் திரும்பி உங்களுடைய சமூகத்தை நோக்கி வர கிருபை செய்வீராக தகப்பனே. ஆவியானதாமே இறக்க செய்வீராக. இந்த அன்பு குடும்பங்களுக்கு ஆண்டவரே, இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.